ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மருதாணி செடி வளர்ப்பு முறைகள் மற்றும் பராமரிப்பு பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதாணி செடியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே நம்ம வளர்க்கலாம். இதை நான் விதை மூலமாக வளர்க்கலாம், கட்டிங்ஸ் மூலியமாகவும் வளர்க்கலாம். விதை மூலமாக வளர்க்கும்போது நமக்கு சீக்கிரமாக வளராது, ரொம்ப லேட் ஆகும். கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கும்போது சீக்கிரமாக வளர்ந்துடும். இந்த செடி பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலியமாக வச்சது தான். கட்டிங்ஸ் வைக்கும்போது கத்தாழை ஜெல் இருந்தால் கொஞ்சம் தடவி வச்சோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. இதனால் 100% வளரக்கூடிய வாய்ப்பு அதிகம். மண்ணில் எப்பவுமே ஈரப்பதம் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். பட் தண்ணி தேங்கி இருக்கக்கூடாது. தண்ணி தேங்கி இருந்ததுன்னா வளராது. வளர்ப்பு முறைகள்னு பார்க்கும்போது அவ்வளோதான். இப்போ பராமரிப்பு முறைகள் பற்றி பார்க்கலாம். மருதாணி செடி பார்த்திங்கன்னா நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தாவரம். ஸோ அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம தரையில் வச்சு வளர்க்கும்போது அதிகமாக எதுவும் மெயின்டெனன்ஸ் கிடையாது. நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தால் போதும். இதுவே மாடி தோட்டம்னும் போது நம்ம அதுக்கு உரங்கள்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். மருதாணி செடி குறிப்பிட்ட ஹைட் வளர்ந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி விட்டுடணும். கட் பண்ணி விட்டால் தான் அடர்த்தியாக வளரும். இல்லைனா மரம் மாதிரி ஹைட்டாக போயிடும். அப்புறம் தழைகள்லாம் மேலே தான் இருக்கும். கட் பண்ணி விட்டுருக்கோம். கீழே புதுசாக துளிர் விட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி செடிக்கு அந்தளவுக்கு நமக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தால் போதும். அப்புறம் ஹைட்டாக போகும்போது நம்ம கட் பண்ணி விடணும், அவ்வளோதான். தண்ணி மட்டும் அடியில் தேங்காமல் பார்த்துக்கணும். தண்ணி தேங்கும் போது வேர் அழுகி போயிடும், செடி செத்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.